தம்பி கஸ்டமர் ஒரு எம்டி சால்னா இட்லி ரயில்வே சட்னி இட்லி கேக்குறாங்க பாருங்க. இந்த கடையில இட்லி தோசை வடை மட்டும் தான் கிடைக்கும். ஆனா அது காம்பினேஷனா வர ஒவ்வொரு சைட்ஸும் செம்ம யூனிக்கா இருக்கும். ஸோ இப்படி ஒரு விஷயத்தை ட்ரை பண்றதுக்கு தான் ரீசெண்டா சென்னை டி நகர்ல இருக்கக்கூடிய டங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளேஸுக்கு ஒரு விசிட் பண்ணியிருந்தோம். ஹவுஸ் ஆஃப் இட்லிஸோட கோர் கான்செப்டே இட்லி வடை தோசையை எப்படி இனோவேட்டிவா பிரசென்ட் பண்ணலாம் அப்படின்றதான். இதுல ஆத்தென்டிக்கா கும்பகோணம் கடப்பா, திருநெல்வேலி சொதி, மோர் குழம்புல இட்லி வடை தோசையை எப்படி பிரசென்ட் பண்ணலாம் அப்படின்றதான் டங்க். பொதுவாக இந்த இட்லி வடை தோசைனாலே சாம்பார் சட்னி மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் இங்கே எம்டி சால்னா கிரேவி, கும்பகோணம் கடப்பா, திருநெல்வேலி சொதி, வடக்கறி, ரசம், பொடி, மோர் குழம்பு, பூண்டு குழம்பு, அதுலேயும் இந்த ரயில்வே சட்னி எல்லாம் இட்லியோட வச்சு சாப்பிட சும்மா பேஸ்ன்னு இருக்குண்டா அம்பி. ஃபர்ஸ்ட் ரச வடை சொதி வடையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் எம்டி சால்னா இட்லி, இது கூடயே ரயில்வே சட்னி இட்லி. இது நான் அடிச்சு சொல்கிறேன், இதை சாப்பிட்டீங்கன்னா விட மாட்டீங்க, அந்த அளவுக்கு ரொம்ப தரமாக இருந்தது. இது மட்டும் இல்லாமல் தோசைக்கு வடக்கறியும் கும்பகோணம் கடப்பாவும், அதுக்கு மேலே பூந்தியெல்லாம் போட்டு தருவாங்க. இவங்களே கியூ கட்டிட்டு இட்லிக்கு மோர் குழம்பு, மேல பீட்ரூட்லாம் தூவி தருவாங்க. அப்புறம் சுட சுட ரச வடை, இது எல்லாமே இங்க ஒரு மஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.